ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான லவ் அண்ட் எமோஷனல் சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்குங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்னா செரி வந்து நட்சத்திரா கிட்ட நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன், அப்போது நான் சொல்கிற பேச்சு தான் நீ கேட்கணும், இப்போ வந்து நீ எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மீறி நான் போனேன்னா நீ என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா நீ இங்கே என்னென்ன பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிசிடிவி கேமராவில் எல்லாமே பதிவாயிருக்கும், அதை வந்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் சரசந்திரா மாமா கிட்டே நான் காமிச்சிருவேன், அதுக்கப்புறம் நீ தான் மாட்டிக்குவேன், அப்போ இதுக்கெல்லாம் சரின்னா நீ போயிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ என்னடா நீ பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இங்கேயே ரெண்டு பேரும் ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபங்க்ஷன் பார்க்குறாங்க. அது என்ன ப்ரோக்ராம்னு பார்த்தீங்கன்னா அபூர்வாவோட வீட்டுக்கு சரத்சந்திரா கிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து பேசினாங்கல்ல, நான் தான் சோபா சந்திராவோட சிஷியன்னு சொல்லிட்டு, அவங்களோட ப்ரோக்ராம் தான் அது. அதுக்கப்புறமேட்டு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிரும். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆனோன்னா அப்புறம் அவங்க வந்து பரதநாட்டியம் ஆடுறதுக்காக அந்த லேடி வந்து வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க, நான் வந்துட்டு சோபா சந்திராவோட சிஷியன், என்னை மிஞ்ச இந்த உலகத்திலேயே யாரும் இல்லை, நான் தான் நாட்டிய கலையிலேயே பெரியவ அப்படி இப்படின்னு சொல்லி தன்னுடைய பெருமையை சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பூமிக்கு கோவம் வந்து, என்ன சொல்கிறீங்க, நீங்கள் வந்து சோபா சந்திராவோட சிஷியனா, நான் கூட சோபா சந்திராவோட சிஷியன் தான், உங்களுக்கு தெரியுமா, சோபா சந்திராவோட சிஷியன் இப்படி ஆணவத்தோடையும் அகமாவத்தோடையும் இருக்க மாட்டாங்க எப்பவுமே, நீங்கள் வந்து அப்படி சொல்கிறதுக்கு தகுதியான ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இறுதியாக வந்துட்டு சொல்கிறாங்க, சரி நீ வந்துட்டு சோபா சந்திராவோட சிஷியன் அப்படின்னா என்னோட போட்டி போடு, யார் சோபா சந்திராவோட சிஷியனுங்கிறது தெரிஞ்சுக்கோ இந்த ஊருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ சரி நான் வந்துட்டு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு பூமியும் பரதநாட்டியம் ஆடுறதுக்கு தயாராகிறாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த லேடியும் பூமி ரெண்டு பேரும் ஆடுறாங்க. இது வந்து உற்சாகப்படுத்துகிறாங்க ககனு சரி எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் உற்சாகப்படுத்துகிறாங்க. அப்புறம் கடைசியாக பூமி வந்துட்டு கரெக்டாக எல்லாமே ஆடிடுறாங்க, அவங்களோட பெட்டராகவே ஆடிடுறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பூமியை கைத்தட்டி பாராட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் பூமி வந்து சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட, எப்பவுமே நீங்கள் வந்துட்டு சோபா சந்திராவோட சிஷியன் தான் சொல்லிட்டு எப்பவுமே அகம்பாவத்தோடையும் ஆணவத்தோடையும் இருக்காது, ஒருத்தரை பார்த்து எதுவுமே எடை போடக்கூடாது, யார்கிட்ட வேணால் திறமை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த லேடி கோபமாக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பூமி வந்துட்டு ககன் தூக்கி ஒரே சந்தோஷப்படுத்துகிறாங்க. சொல்லக்கூடாது நீ வந்துட்டு அந்தளவுக்கு ஆடுன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்டத்தை பற்றி பாராட்டு மழையாக பொழியிறாங்க. இதை பார்த்துட்டு நட்சத்திரா வெறுப்பாயிட்டு சரி இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. கூடயே சரியும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு ரொம்ப லேட்டாக ககனும் பூமியும் வந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க சரச்சந்திரா வீட்டுக்கு முன்னாடி போய் காரை நிறுத்திட்டு பூமி மட்டும் இறக்கி விட்டுட்டு பாய் பூமி அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்புறம் கரெக்டாக மேலே பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் சரச்சந்திரா வந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து இறங்குறத அதை பார்த்துட்டு இருக்கிறத ககன் கவனிச்சுட்டு சரி இவர் எப்படியாவது வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி மறுபடியும் கூப்பிட்றாங்க. பூமி ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாங்க. என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வெறும் குட் நைட் மட்டும்தானா, வேறெல்லாம் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேற என்ன வேணும் அப்படிங்கிறாங்க. ஒரு கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறம் அதுக்கு கிஸ்ஸா அப்படிங்கிறாங்க. ஆமாம் வேணா நான் கொடுக்கட்டுமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் வேணாம், நீங்கள் கொடுத்தா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் கன்னத்தில் கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இது சரத்சந்திரா பார்த்துட்டு கடுப்பாயிட்டு நிற்கிறாங்க. சரத்சந்திரா இதெல்லாம் பார்க்கணும்னே பண்ணுன ககன் வந்துட்டு அப்படியே ஒரே சந்தோஷமாக அப்படியே கிளம்பிடுறாங்க கார் எடுத்துகிட்டு. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு அபூர்வாவும் சரத்சந்திரா ரெண்டு பேருமே இதை பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு கீழே வேகமாக வராங்க. அபூர்வா நில்லு பூமி, இந்நேரத்துக்கு எங்கே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காலையிலேயே சொன்னேன் இல்லை, அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எல்லாம் தெரியும் தான், இப்போ எதுக்கு இவ்வளோ லேட்டாக நீ வர, எதுக்காக இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை சித்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சரத்சந்திரா வந்துட்டு சொல்லணும், அதெல்லாம் அவசியமாக சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்னப்பா அப்படிங்கிறீங்க, உங்ககிட்ட சொல்லிட்டு தானே நான் போனேன் அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு போன பூமி, ஆனால் இவ்வளோ லேட்டாக வர்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அபூர்வா எடுத்துட்டு இங்கே பாரு, நம்ம வீட்டு மானத்தை வாங்கறதுக்காகவே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காத, இந்நேரத்துக்கு எந்த டைமில் வேணாலும் வரலாம் ஒரு பொண்ணு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, நம்ம வீட்டுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, அதை வந்துட்டு நீ இது பண்ணாத, இப்போ நான் அந்த அளவுக்கு எதுவுமே பண்ணல சித்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இனிமேல் வந்துட்டு கல்யாணமாக போகிற பொண்ணு நீ வந்துட்டு வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, வீட்டோடு இருக்கணும் கல்யாணம் ஆக மட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பூமி இருந்துட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணுங்கிறதெல்லாம் கிடையாது சித்தி அப்படிங்கிறாங்க. உடனே சரத்சந்திரா கேட்கணும் பூமி, நான் சொன்ன என்ன அபூர்வா சொன்ன எல்லாம் ஒன்று தான், இனிமேல் வந்துட்டு நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது
அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா ரூமுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அபூர்வா சொல்கிறாங்க, கேட்டல்ல உங்கள் அப்பா சொன்னதை, நான் சொன்னா என்ன உங்கள் அப்பா சொன்னா என்ன, இனிமேல் நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு நடந்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படித்தான் உன்னோட கல்யாணம் நடக்கும் இல்லைன்னா அப்படிங்கிறாங்க. எதுவுமே பேசாமல் கம்முன்னு பூமி வந்துட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் சாரதா வந்துட்டு கேபிக்கு வந்துட்டு டைவர்ஸ் கொடுக்கணும், அப்போ தான் உங்கள் பையனுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொன்னதை நினச்சி பார்த்துட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. மார்னிங் வந்து அவங்க வந்து டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு போவாங்க. அதனால் அதுக்காக அவங்க நினச்சிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. மார்னிங் வருவாங்க, நம்ம கையெழுத்து போடணும் இல்லைன்னா நம்மளோட பையனோட வாழ்க்கை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு ககன் வந்துட்டு மார்னிங் தூங்கி எழுந்திரிச்சோடனே பூமிக்கு கால் பண்ணி குட் மார்னிங் பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. குட் மார்னிங் மாமா அப்படின்னு சொல்லி பூமி சொன்னோடனே, இன்னொருக்கா சொல்லு பூமி மாமான்னு சொன்னேன்ல அது இன்னொருக்கா சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னாச்சு மாமா ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படிம்பாங்க. ஆமாம், இத்தனை நாள் அந்த நட்சத்திரா மாமா மாமான்னு கூப்பிட்டு என் காதில் ஈத்த காய்ச்சி ஊற்றுன மாதிரியே இருந்துச்சு. ஆனால் நீ இப்போ மாமான்னு கூப்பிட்டோன்னே என் காதில் அப்படியே தேன் வந்து பாயிற மாதிரி இருக்குது, இன்னொருக்கா கேட்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் சரிதான், இப்போ எதுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்துட்டு எந்திரிச்சோன்னு உன்னோட முகத்தை பார்க்கணும், அதனால தான் வந்துட்டு நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 2 பேரும் முகத்துக்கு முகம் பார்த்துக்கிட்டு ரொமான்டிக் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ககன் சொல்லுவாங்க, நீ ரெடியாக பூமி, இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பூமி இருந்துட்டு இல்லை இன்றைக்கி நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வரல, ஏன் டல்ல அப்படிங்கிற, என்னாச்சு அப்படின்னு கேட்க, உடனே பூமி இருந்துட்டு எல்லாம் இந்த அபூர்வா பண்ணுறது தான், நான் வந்துட்டு கல்யாணம் ஆக மட்டும் எங்கேயும் வெளியே போகக்கூடாது, அதுவும் இல்லாமல் நேற்றுக்கு நம்ம 2 பேரும் லேட்டாக வந்ததை அவங்க அப்பா பார்த்துருப்பாராட்டிருக்கு, அதனால தான் அப்படி இப்போ சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ககன் வந்துட்டு அதுதான் தெரியுமே உங்கள் அப்பா நேற்றுக்கு நம்ம 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப கூட பார்த்தாரு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் உங்கள் அப்பா பார்த்தக்கப்புறம் தான் நான் கிஸ்ஸே கேட்டேன். என்ன சொல்கிறீங்க, என்னை அழுகு வச்சு பார்க்கணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, என்னையும் எங்கள் அப்பாவையுமே இந்த மாதிரிலாம் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ககன் சொல்கிறாங்க, இத்தனை நாள் உங்கள் அப்பா தான் என்னை சின்ன வயசுலேருந்து ரொம்பவுமே அழுக வச்சாங்க, அதனால் இப்போ ஒரு நிமிஷம் அழுகுறனாலும் ஒன்றும் ஆயிடாது, அதுவும் இல்லாமல் அழுகவெல்லாம் வைக்கல, சும்மா வெறுப்பேற்றினேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ என் கூட நீ வரியா இல்லையா இன்றைக்கி அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் வரல அப்படிங்கிறாங்க. எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. அது நடக்கிறப்ப நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.